தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக மற்றும் தாவேக இடையே அது ஒரு பெரிய அறிக்கை போராக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய கடன் என்பது பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. திமுகவுடைய ஆட்சி காலத்திலே இந்த கடன் தொகை என்பது 13 லட்சம் கோடியாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த கடன் தொகை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு திமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் அதற்கான பதிலடி கொடுத்தார். அதாவது திமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், மூலதன செலவுகள் காரணமாகத்தான் நாங்கள் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோமே தவிர இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மக்களினுடைய நன்மைக்காக வாங்கப்பட்ட கடன் தொகை தானே தவிர இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது என்று தங்கம் தென்னரசு திமுக தரப்பு நியாயத்தை முன்வைத்திருந்தார். இந்த வெள்ளை அறிக்கை விவகாரம் என்பது தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை, குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது. கடன் உயர்வு என்பதற்கு யார் காரணம்? இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சி காரணமா அல்லது திமுக ஆட்சி காரணமா அல்லது இயல்பான ஒன்றுதானா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றது. இரண்டு தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வரையில் அதில் ஒரு உறுதியான தீர்வு கிடைக்காத சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெள்ளை அறிக்கை விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் மாறி மாறி பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறியதுடன் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு சவால் விடுத்திருக்கின்றார். அந்த சவால் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த செய்தி தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள். அதாவது நேற்றைய தினம் தற்போதைய நிதியமைச்சர் மரிய வில்சன் திமுகவின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சில பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். வீடியோ ப்ளீஸ். நீங்கள் 6 எண்கள் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் இந்த 6 எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த புதிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பே அது செலவாகிவிடுகிறது. மேலும் தலைப்பு செய்திகளில் தோன்றும் எண்ணிக்கை மறைத்துவிடும் முக்கியமான உண்மை. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இந்த கடன் 57,000 2 மடங்காக இருக்கிறது. 1,01,350 கோடியாக அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் கடன் அன்றைக்கே 2 மடங்காக இருக்கிறது. 2016-17 பாத்தீங்கன்னா அந்த கடன் 2,11,066 கோடியாக வந்திருக்கிறது. மீண்டும் அது 1,01,000 கோடியிலிருந்து ஏறத்தாழ 2 மடங்கு வந்திருக்கிறது. 2021-22 எடப்பாடியார் அவர் ஆட்சியில வருகிற போது அந்த கடன் 4,85,000. அந்த அவர் ஆட்சி முடிகிற போது நம்ம வரும்போது நம்ம இன்கிரேட் பண்றோம். அப்ப அது 4,85,000 கோடியாக அது 2.7 மடங்கு 2.7 மடங்காக அது உயர்ந்து நாம அது வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப 10 லட்சம் கோடி வந்திருக்கு என்று சொன்னால் ஹிஸ்டாரிக்கலாக இந்த கடனுடைய மடங்கு விகிதம் என்பது தொடர்ச்சியாக அது இருக்கிறதே தவிர இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் இது 10 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 4.8 லட்சத்திலிருந்து இவங்க தான் 2 மடங்காக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நான் புள்ளி விவரங்களோடு சொன்னதை போல இது 2 மடங்காக வரக்கூடிய இந்த பேட்டர்ன்
தொடர்ச்சியாக இருக்கும். கடன் இந்த பேட்டர்னில் வரும். நான் இன்னும் கூட சொல்லுவேன், இந்த செய்தியாளர் சந்திப்பிலே நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தாவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை ஒரு நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால், தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய கூற்று சவாலா சாபமா என்பது போல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த கடன் வாங்கக்கூடிய அளவு, அதாவது மரிய வில்சன் அவர்கள் தற்போதைய நிதித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த கடன் தொகை என்பது 4 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கின்றது. ஒட்டுமொத்த கடன் தொகை பார்க்கும்போது அது 13 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. இவ்வளவு பெரிய கடன் தொகையை திமுக தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய அந்த கடன் தொகை, மின்சாரத்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 2 துறைகளில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் தொகை இருக்கு. ஒரு நாளைக்கு நாம வட்டி கட்டக்கூடிய அந்த விஷயம் என்பது கிட்டத்தட்ட 80 கோடி என்ற அளவில் இருக்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த கடனுக்கான வட்டி, இந்த வட்டிக்காக திரும்பவும் கடன் வாங்குவது, இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் அவர்கள் குறிப்பிட்டாரு. அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ திமுக வாங்கிய கடன் என்பது போல ப்ரொஜெக்ட் செய்ய பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது 50,000 கோடியாக இருந்தது. அதன் பிறகு அது 1 லட்சம் கோடியாக மாறியது. பிறகு அது 2 லட்சம் கோடியாக மாறியது. அதன் பிறகு எடப்பாடி கடைசியாக ஆட்சியிலிருந்து அவர் இறங்கிய போது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடியாக மாறியது. எனவே இந்த கடன் டபுளா மாறுறதுங்கிறது திமுக ஆட்சியில் வந்தது கிடையாது. அதற்கு முந்தைய காலங்கள் அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்சி முடியும் போதும் அதுக்கு முந்தைய ஆட்சியிலிருந்து அடுத்த ஆட்சியில் இந்த கடன் 2 மடங்காக மாறும். நான் இப்போ கூட ஒரு சவால் விட்டு சொல்றேன். இப்போ 10 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய கடன் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை 5 வருஷம் முழுசா ஆட்சியை முடிச்சாங்க அப்படின்னா 20 லட்சம் கோடியா மாறும். உங்களால முடிஞ்சா குறைச்சி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், கடன் அளவை குறைக்க போகிறார்களா என்பதை நாம் ஒருபுறம் பார்த்தாலும், இன்னும் சில சவால்கள், இன்னும் சில கேள்விகளும் இருக்கு. அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அதிகபட்சம். சொந்த வரி வசூல் முயற்சி 5.45% குறைந்துள்ளது. இதுவரை இல்லாத குறைந்தபட்சம். மூலதன செலவு 1.44% குறைந்துள்ளது. இது ஒப்பிடும்போது மாநிலங்களில் மிக குறைவு. கட்டாய செலவுகள் 64.4 உயர்ந்துள்ளன. இது ஒப்பிடும் மாநிலங்களில் மிகவும் அதிகம். கடன் 28.3% அளவிலேயே நிலைத்துள்ளது. எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. மேலும் FRBM சட்டத்தின் 3% பற்றாக்குறை வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் மீறப்பட்டுள்ளது. ரெவென்யூ டெபிசிட் ஸ்ட்ரக்சரலா இருக்கு அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. கோவிட் தொற்றுக்கு முன்பே கூட ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் அது மிக அதிகமான ஒரு நிலைமையில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெவென்யூ டெபிசிட்டை நம்ம குறைக்கிறோம். ரெவென்யூ டெபிசிட்டோடைய போக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். 45,000 கோடியாக அது குறைக்கப்பட்டு வந்தது. 2020-21 62,325 கோடியா இருந்ததை நம்ம கழக ஆட்சி 21-22 நம்ம ஆரம்பிக்கும் போது 45,000 கோடியாக வந்தது. ஏறத்தாழ 20-21 3.486% GSDP-ல உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட்டோடைய ரேஷியோ என்னவாக இருந்தது? 3.48 இருந்து திருப்பி 2024-25 1.47 இந்த வருவாய் பற்றாக்குறையினுடைய விகிதத்தை நாம் தொடர்ச்சியாக குறைத்திருக்கிறோம்.
சரி, 2024-25 45,000 கோடியாக இருந்தது. நீங்க 78,000 கோடியாக அது கடந்த ஆண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த 78,000 கோடி வருவதற்கு என்ன காரணம்? அதை சொல்லியிருக்கணும் அல்லவா? அதை சொல்லியிருந்தா ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சவால்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டது, இந்த காரணத்தால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும் அல்லவா? ஒன்றிய அரசை பத்தி எந்த வார்த்தையுமே சொல்ல வரலையே. நிதி பற்றாக்குறைகளுக்கு அதிகபட்சமான காரணம் என்ன? கடந்த ஆண்டிலே வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது? ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணாங்களே, அதனுடைய தாக்கம் என்ன? அந்த தாக்கம் எல்லாவற்றையும் எப்படி பாதித்திருக்கிறது? எதையாவது சொல்லியிருக்கணுமே, சொல்லல. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அந்த 78,000 கோடி வந்தது? ஒன்றிய அரசாங்கத்தால் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய சீரமைப்பு, அந்த நடப்பு நிதியாண்டில் நீங்க மட்டும் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நம்ம எல்லாம் போய் அப்போஸ் பண்ணோம். தமிழ்நாடு உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்டு இருக்கக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் நம்ம கடுமையாக எதிர்த்தோம். அந்த வரியில நம்ம ரேஷனலைசேஷன் இன்னைக்கு எவ்வளவு குறையுது? 11,709 கோடி குறையுது. டான்ஜெட்கோக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு நிதி 16,507 கோடி. ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய சமரச சிக்ஷா திட்டத்திலிருந்து 3,548 கோடி நிறுத்தி வச்சாங்க. ஜல்ஜீவன் மிஷன்ல இருந்து வர வேண்டிய பணம் 3,112 கோடி. நிதி ஆணையத்தினுடைய மானியம் 2,246 கோடி. ஜிஆர்எஃப் 3,087 கோடி. டெவல்யூஷன் மத்திய வரிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு 1,200 கோடி. ஒட்டுமொத்தமாக இதில் மட்டும் நமக்கு 41,411 கோடி ரூபாய் நமக்கு கடந்த ஆண்டில் நீங்க ஒன்றிய அரசினுடைய சவால்களின் காரணமாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய நிதி குறைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது இப்போ இந்த 2 பேட்டியும் நம்ம பார்த்தோம். இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தற்போதைய நிதியமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் கடன் தொகை அதிகரித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. அந்த வருவாய் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அந்த வருவாய் பற்றாக்குறைங்கிறது 78,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வருவாய் இருந்தால் தானே நீங்கள் செலவு பண்ண முடியும். வருவாய் இங்கே ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டே போகுது, ஆனால் செலவு மட்டும் அதிகமாயிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கேள்வியா இருக்கு. ஆனா அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சரி வருவாய் பற்றாக்குறை குறைஞ்சிருக்குல்ல, அதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்க சொன்னீங்களா? அதை சொல்லவே இல்லையே. மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி 41,000 கோடி ரூபாய் வரணும். பல்வேறு திட்டங்களுக்கு, நம்முடைய மின்சாரத்துறைக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கும் இன்னும் சில துறைகளுக்கும் வர வேண்டிய நிதி இருக்கு. அந்த நிதியை மத்திய அரசு கொடுக்கவே இல்லையே, அதை பத்தி ஏன் நீங்க சொல்லல? அதை வசதியா மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான 2 தரப்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யார் சொல்வதில் உண்மை இருக்கிறது? தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையே ஒரு காரசார மோதல் உருவாகி இருக்கின்றது. இந்த வெள்ளை அறிக்கையில் யார் சொல்லக்கூடிய தரவுகள், யார் சொல்லக்கூடிய விவரங்கள் உண்மையான விவரங்கள்? தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை தற்போது மிகப்பெரிய ஒரு கடன் என்ற அளவுக்கு நோக்கி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு யாருடைய ஆட்சி காரணம் என்ற உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக தற்போதைய நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ஆகியோருடைய அந்த பேட்டிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். பதிலுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி சிக்கலை சரி செய்வது எப்படி என்று அவர்கள் இருவரும் பல்வேறு கேள்விகள் மூலமாகவும் சில சவால்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அடுத்த குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்க தேர்தல் அறிக்கையில ஒரு செட் ஆஃப் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அந்த வாக்குறுதியில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க? 6 சிலிண்டர் கொடுக்கிறோம்னு சொன்னீங்க,
மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறோம்னு சொன்னீங்க. கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்க. மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னீங்க. அதே போல ஓஏபி வாங்குறவங்க மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி தருகிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? எங்கேயாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி நீங்க உங்களுடைய வாக்குறுதியில பேசிருக்கீங்களா? இல்லையே. அவ்வளவு ஏன் இப்ப ஒரு பெரிய ஃபேன் ஃபாரோட ஆரம்பிச்சிருக்கீங்களே சிங்கப்பெண் திட்டம். அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களே வரவேற்கிறோம். அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தபோது இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அந்த திட்டத்திற்கான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரப்போகிறது. அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க அதிகமாக வரக்கூடிய திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்தவுடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீர்கள். ஈசியாவில் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே வந்த உடனே அதை நிப்பாட்டுங்கட்டீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் அதை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுபோல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைவேஸ் பிடபிள்யூடி ஒர்க் எல்லா வேலையும் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கையிலே மூலதன செலவுகளிலே நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் உங்களிடத்திலே கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். இந்த 2 பேட்டிகளையும் நாம் பார்த்தோம். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மரிய வில்சன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மூலதன செலவு, இந்த மூலதன செலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவினுடைய அந்த ஆட்சி காலத்தில் மூலதன செலவுக்கான அந்த நிதியிலிருந்து செலவு செய்யப்படாமல் கடன் வாங்கிதான் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இலவச பேருந்து உள்ளிட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே போல மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கல்வி நிதி போன்ற திட்டங்களாக இருந்தாலும் கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பல வட்டி விகிதங்கள் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப நீங்க சில திட்டங்களா அறிவிச்சிருக்கீங்கல்ல, 6 சிலிண்டர் அறிவிச்சிருக்கீங்க, மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க, இது மாதிரியான பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறீங்களே, இதற்கெல்லாம் நிதி நீங்கள் மூலதன செலவிலிருந்து எடுத்து செய்வேன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறீர்களா? அப்படி உங்களால் செய்ய முடியுமா? நீங்களும் கடன் வாங்கி தானே செய்ய முடியும், அப்படியான சூழல் தானே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மூலதன செலவில் இருந்து செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்தப் போவதாக அறிவிச்சிருக்கிறீங்க. ஈசிஆர்ல உத்தண்டி உயர்மட்ட சாலை அதை நிறுத்தப் போவதாக அறிவிச்சிருக்கிறீங்க. பரந்தூர் விமான நிலையம் அதை நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறீர்கள். இப்படி மூலதன செலவிலிருந்து வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்துவதாக அறிவித்துவிட்டு இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பது நியாயமா? கடன் வாங்கி நலத்திட்ட உதவிகளில் செயல்படுத்தி ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருப்பதாக மரிய வில்சன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இந்த செலவுகளை பொறுத்தவரையில் இப்படித்தான் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த திட்டங்களுக்கான நிதி என்பது மூலதன செலவிலிருந்து செய்ய முடியாத சூழல் இருக்கிறது என்பதை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டிக்காண்பித்திருக்கின்றார். எனவே 2 தரப்பு வாத பிரதிவாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உண்மையான விஷயம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைக்கே நாம் விட்டுவிடுகிறோம். அடுத்த குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை பார்த்து விடலாம். நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டிபின் 1.44 குறைந்துள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டி பின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. குஜராத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒன்றும் கிடையாது. பெரிய அளவில் நம்மை மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம்,
விடியல் பயணம் கொடுக்கிறோம், காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம், அல்லது நம்முடைய அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை நாம் வழங்குகிறோம். நம்முடைய புதுமை பெண் திட்டம் தந்திருக்கிறோம், தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை அவர்கள் குஜராத்தில் செய்யவில்லை, இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டங்களை நாம் செய்வதன் காரணமாக நம்முடைய டெபிசிட் ஃபண்டிங் எப்போதுமே அது அதிகமாக இருக்கிறது. இந்த டெபிசிட் ஃபண்டிங்க்கு நீங்க அதிகமாக செலவழித்து விட்டீர்கள், நீங்கள் கேபெக்ஸ்ல நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். வருவாய் பற்றாக்குறையை பற்றி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு நிதியமைச்சர் மரியவில்சன் பேசியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த வருவாய் பற்றாக்குறை என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் வருவாய் பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கிறது என்று அந்த மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். ஏன் அந்த மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் உயர்ந்த மாநிலங்கள் என்று பார்க்கும்போது தமிழ்நாடு, குஜராத், மராட்டியம், கர்நாடகம் இது போன்ற மாநிலங்கள் தான் இருக்கிறது. எனவே வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்களை எடுத்து அதில் ஒப்பிட்டு நிதியமைச்சர் மரியவில்சன் சில டேட்டாக்களை வெளியிட்டிருந்தார். அதில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டை குஜராத்துடன் ஒப்பிடுகிறீர்கள்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் இருக்கு, அதே மாதிரி இலவச பேருந்து திட்டம் இருக்கு, அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் எல்லாம் இருக்கு. இது மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் குஜராத்தில் இருக்கா? குஜராத்தில் எந்த விதமான மக்கள் நல திட்டங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது குஜராத்தில் வருவாய் அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் ஏன் வருவாய் அதிகமாக இல்லை என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறீர்கள். இது நியாயமான கேள்வியே கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தங்கம் தென்னரசு அவர்கள் கர்நாடகாவை பற்றியோ மராட்டியம் பற்றியோ எதையும் பேசவில்லை. ஏனென்றால் அங்கே இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை போன்றவையெல்லாம் இருக்கிறது. தமிழக அரசு 3 மாநிலங்களோடு ஒப்பிட்ட நிலையில் குஜராத்துடன் ஒப்பிடுவது ஏன் என்ற கேள்வியையும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எழுப்பியிருக்கின்றார். எனவே இப்படி 2 மோதல் கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இன்னும் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதற்கான பதில்களும் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நாளை தினம் தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கின்றது. சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னதாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை என்பதுதான் தற்போது பல விவாதங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றது. அந்த வெள்ளை அறிக்கையினுடைய சாரம்சம் என்னவென்றால், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, வருவாய் பற்றாக்குறை போன்றவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு திமுகவினுடைய நிதி நிர்வாகம் சரியில்லை, அதுதான் காரணம். எனவே நாங்கள் தமிழ்நாட்டை ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்றி இந்த நிதி நிர்வாகத்தை எல்லாம் சரி செய்ய போகிறோம் என்று நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். அவர் சொல்வதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. அது ஒரு வெள்ளை அறிக்கையே கிடையாது, வெற்று அறிக்கை என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருந்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அதற்கு கொடுக்கப்பட்ட பதில்களையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு குற்றச்சாட்டும் அதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தார்னா, கடந்த ஆட்சியில் பல இடங்களில் லீக்கேஜ் இருந்தது. பல திட்டங்கள், அதாவது டாஸ்மாக் காரணம் சரி, மின்சாரத்துறையாக இருந்தாலும் கனிமவளத்துறையாக இருந்தாலும் இங்கெல்லாம் நிறைய லீக்கேஜ், ஊழல் நடைபெற்றது. அந்த ஊழலை ஒழிப்பதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து அவற்றை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன குற்றச்சாட்டு, அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2, முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3, மதுபான வருவாய் எக்ஸைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4, சுரங்கத்துறை மைனிங், பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், 4 ஓட்டைகள் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை
போல அதில் மேலும் தண்ணீர் ஊற்றுவது, அதாவது புதிய வரிகள் விதிப்பது தீர்வு ஆகாது. முதலில் அந்த 4 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். இது நீங்களே சொல்லுகிறீர்கள். இதுல லீக்கேஜ் எல்லாம் இருக்கு, நாங்கெல்லாம் இதெல்லாம் இந்த லீக்கேஜ் எல்லாம் அடைச்சு பண்றோம். ரொம்ப சந்தோஷம், நீங்க பண்ணுங்க. எங்க லீக்கேஜ் இருக்குன்னு பாருங்க. வரி நம்ம ஜிஎஸ்டி இதுல எல்லாம் லீக்கேஜ் இருக்கு, அங்க லீக்கேஜ் இருக்கு, 2-3 இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக பாருங்க. இந்த லீக்கேஜஸ் இப்ப என்ன நடக்கிறது? இப்போது நிதித்துறை செயலாளர் இருக்கிறவர் தான் அன்றைக்கு நம்முடைய சிபி கமிஷனராக கூட இருந்தார். அப்போதே அவர் நினைத்திருந்தால் அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கூட அவரே கூட அன்றைக்கே கூட அதை செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. நன்றாக செய்யுங்கள். இந்த லீக்கேஜ் எல்லாம் செஞ்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டு திருப்பி நீங்க பட்ஜெட் ரிவைஸ்ட் பட்ஜெட் எது கொடுப்பீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு சொல்லுங்க எவ்வளவு நீங்க உங்களுடைய ரிவைஸ்ட் ஃபிகர் எவ்வளவு வந்து இருக்கீங்க அப்படின்றதை நீங்கள் சொல்லுகிற போது நானும் அதை தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வருவாய் கசிவு, இதுதான் இந்த வெள்ளை காகிதம் அல்லது இந்த வெள்ளை அறிக்கையினுடைய ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்குது. அதாவது கடந்த திமுக ஆட்சியில் நிறைய வருவாய் பற்றாக்குறை, அதே போல் கடன் சுமை அதிகமானது, இது மாதிரியான பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வருவாய், அதாவது கசிவு என்பது இருந்தது. வருவாய் கசிவு, இதை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஊழல் இருந்தது. சில முக்கியமான துறைகள், அது என்ன துறை? டாஸ்மாக் துறை, வணிக வரித்துறை, கனிம வளத்துறை, இது போன்ற துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் இருந்தது. அதன் காரணமாக, இந்த ஊழலின் காரணமாக இந்த வரவேண்டிய வருவாயெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, கஜானாவுக்கு வரவில்லை. அப்படி அந்த கஜானாவுக்கு பணம் வராத காரணத்தால் தமிழ்நாடு அரசு கடனுக்கு வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை தள்ளப்பட்டது. அந்த கடனுக்கு வட்டிக்கு வட்டி என்று செல்லக்கூடிய சூழல் இருந்ததுனால தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது என்று மரியவெல்சன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஒரு உதாரணமும் சொல்லியிருந்தார். ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டியில் 4 பெரிய ஓட்டைகள் இருக்கு. அப்ப தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். அதுல நீங்க என்னதான் தண்ணியை ஊத்திட்டே இருந்தாலும் அந்த தண்ணீர் தொட்டி ஒரு நாளும் நிரம்பாது. அது மாதிரி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சில முக்கியமான துறைகளில் லீக்கேஜ் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது. அந்த ஊழலை ஒழித்து கட்டினால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வரி வருவாய் அதிகரிக்கும். அதன் மூலமாக மக்கள் நல திட்டங்களை செய்யலாம், தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்கலாம் என்று நிதியமைச்சர் மரியவெல்சன் சொன்னார். அதற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நல்லா பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னா? லீக்கேஜ் இருக்கா, ஊழல் இருக்கா, அதை ஒழிச்சு கட்டுங்க, யார் வேணான்னு சொன்னா? நான் கேட்கிறேன், இப்ப இருக்கிறாரே நிதித்துறை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ், அவர் கடந்த ஆட்சியில் வணிக வரித்துறையினுடைய செயலாளராக கமிஷனராக இருந்தார். அப்பவே அவர் லீக்கேஜ் இருக்கிறத கண்டுபிடிச்சு அடைச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? கடந்த ஆட்சியில் உங்களுக்கு பண்ணணும்னு தோணலையா? சரி, இப்பதான் தோணி இருக்கு, பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்சா இப்போது அதெல்லாம் சரி பண்ணிடுங்க, தமிழ்நாட்டை ஒரு கடன் இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சவால் எடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட 3 முறை ஒரே விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த கடன் தொகை பெருகுவது என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல, அது காலம் காலமாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆட்சி முடியும் போதும் அந்த கடன் தொகை இரட்டிப்பாகுவது, 2 மடங்கு ஆவது என்பது இயல்பான ஒன்றுதான். அப்படித்தான் ஆட்சி நிர்வாகம் தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்து வந்திருக்கிறது. நீங்கள் மட்டும் ஏதாவது ஒரே ஒரு ஆண்டில் திமுக வாங்கிய கடனை விட குறைவான கடனை வாங்கிவிட்டால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு 3 முறை சவால் விடுத்திருக்கிறார். இது புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரடி சவால், மிகப்பெரிய சவால். தமிழக வெற்றி கழகம் சொல்வது போல ஊழலின் காரணமாகத்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையலையா, அல்லது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை இன்னும் உயராமல் இருக்கிறதா, தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு ஊழல் தான் காரணமா என்ற அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே தற்போது திமுக நேரடி சவால் விடுத்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் இதை ஆக்ஷனிலே அவர்கள் காட்ட வேண்டும். அவர்கள் சொன்னது வெறும் வெற்று வார்த்தையா அல்லது செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா என்பதை அவர்கள் அடுத்தடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பெருக்குவதை பொறுத்துதான், தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை குறைவதை பொறுத்துதான் நாம் முடிவுக்கு வர முடியும். எனவே தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது போல இந்த ஆட்சி முடியும் போது கடன் தொகை 13 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடியாக மாறப்போகிறதா, அல்லது தமிழக வெற்றி கழகம் சொன்னது போல சில துறைகளில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழித்து கட்டிவிட்டு அந்த ஓட்டைகளை அடைத்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் மேம்படுத்த போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 2 தரப்பிலும் அரசியல் ரீதியாகவும் புள்ளிவிவர ரீதியாகவும் பல டேட்டாக்களை கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைக்கு நியூஸ் தமிழ் அதனை தொகுத்து வழங்கி இருக்கின்றது. எனவே இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.